நீ எந்த அடிப்படையில செந்தில் பாலாஜி இன்னமும் நீங்க அமைச்சராவே நீடிச்சுட்டு இருக்கீங்க? எப்படி அமைச்சர் பதவியில உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஒண்ணுக்கு இருந்த ஆளு பேண்ட்ல. அதானே அவ்வளவுதானே அவ்வளவுதான் வீரம். நான் அமைச்சரா இல்ல இப்போ. அதனால நான் சாட்சிகள் எல்லாம் நான் கலைக்கக்கூடிய அதிகாரம் அந்த அளவுக்கு நான் அமைச்சரா இருந்தேன்னா நான் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ பண்ணி பண்ணியிருப்பேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அதனால நான் அமைச்சர் இல்லன்னு சொல்லித்தான் அதற்கு ரெக்வெஸ்ட்டா வச்சு இவர் வெளிய வந்தார் ஜாமீன் வாங்கி. வெளிய நின்னுட்டு அடுத்த நாளே அமைச்சராக்கி விட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல கேக்குறாங்க. நீதியரசர்கள் கேக்குறாங்க. நீ எந்த அடிப்படையில அமைச்சரா இருக்கீங்க? எப்படி அமைச்சரா வச்சிருக்கீங்க? அது எந்த அடிப்படையில வச்சிருக்கீங்கன்னு கேள்வி கேட்டாங்க. பழையபடி அதனுடைய விசாரணை 13ஆம் தேதிக்கு தள்ளி வச்சாங்க. 13ஆம் தேதியும் அதே கேள்வியை கேட்டாங்க. நீதியரசர்கள் அதே கேள்வி. நீ எந்த அடிப்படையில செந்தில் பாலாஜி இன்னமும் நீங்க அமைச்சராகவே நீடிச்சுட்டு இருக்கீங்க? எப்படி அமைச்சர் பதவியில உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. இப்போ 18ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அந்த வழக்கு விசாரணை 18ஆம் தேதி வரப்போகுது. 18ஆம் தேதிக்குள்ள இவங்களா பார்த்து அந்த பதவியெல்லாம் மாத்திக்கிட்டு உடலைன்னு வச்சிருங்களா, அங்க இருந்து அடுத்து டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட் அதிகாரம் இருக்கு. அவங்க பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது இவங்களுக்கு அசிங்கமெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இவங்க அதை தொடச்சிட்டு போயிருவாங்க. இவ்வளவுதான். அப்புறம் இன்னொன்னு இந்த பேண்ட்ல மோண்டிட்டு தெரிஞ்ச ஆளு செந்தில் பாலாஜி. ஒண்ணுக்கு இருந்த ஆளு பேண்ட்ல. அதானே அவ்வளவுதானே அவ்வளவுதான் வீரம். இது போய் நீங்க ஈரோடு கிழக்குல போய் உட்கார்ந்து மறுபடியும் வெற்றி பெற சொல்லிடுவாரு வச்சிருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க.